வர வர ஆம்பளைங்கிற மரியாதை இல்லாம போச்சு. ஏண்டி அநியாயமா போய் பேசுற? ஆமாண்டி, இத்தனை வருஷமா சேர்ந்து வாழ்ற. நான் ஆம்பளையா இல்லையான்னு தெரியாத உனக்கு மாண்டாங்க. நீ என்ன சொல்ற? நிச்சயமா இவங்க நான் மாட்டேன். இவரோட சேர்ந்து வாழ்ந்தாலும் அப்படியே என்னடி மனுஷன் என்னங்கிறடி அம்மா இல்ல வாழ மாட்டேன்னு சொல்லிட்டு என்னையா காரணம்? சட்டி மட்டி கழுவாவில்லை சமையல் செய்வதில்லை. சட்டி மட்டி கழுவாவில்லை சமையல் செய்வதில்லை. வெட்டி பய மகளை கட்டி வைக்க ஊருக்குள்ள வரத்த போல தலையறுத்து விதவைய போல நான் வெகு படத்தை இறந்து விட்டா பொண்டாட்டியால. நான் வெகு படத்தை இறந்து விட்டா பொண்டாட்டியால. பெரிய குமாரோட குழந்தை எங்க ஆத்தா அப்பனுக்கு அள்ளி கொடுத்து கொடுத்து ஐயோ ஆயிட்டாங்க. என்ன சொல்ற? இந்த ஆள் மனசு வாழ்வாளா? ராத்திரி என்ன பாக்குறாங்க? என்ன போட்டு என்ன அடிக்கிறாங்க? வாய மூடி கொண்டாட்டியா புதுசா அடிக்காம ஊர்ல உள்ளவன் அடிப்பா. நான் தாங்க குமார், நீ சொல்லு புள்ள. இல்ல இவ பண்ற அடி ஆயிடுச்சு. மடியில தூக்கி கொஞ்சுவாங்க. ஆமா, மடியில தூக்கி கொஞ்சிட்டாலும் அப்படியே சுடகுடுன்னு அப்படி என்ன அநியாயம்? கஞ்சிக்கு பணம் கொடுத்தா கரவாண்டு தாவட்டிக்கிறா. கஞ்சிக்கு பணம் கொடுத்தா கரவாண்டு தாவட்டிக்கிறா. காணாத நேரத்தில் சினிமாவுக்கு போய்க்கிறா. ஆடி ஓடி சம்பாதிச்ச பணம் எல்லாம் போச்சு. இந்த அடங்காத சிரிக்கியால அவமானமாச்சு. இந்த அடங்காத சிரிக்கியால அவமானமாச்சு. ஒண்ணுமே கொடுக்கிறது இல்லையா? ஆமா, என்ன கொடுத்தாரு? உண்டாக்கு முட்டியான வாங்கிக்கிறத கூட வக்கு இல்ல. ஒரு புள்ளைய பத்து கொடுக்க சம்பாதிக்கிறது என்னதான் பண்றான்? அப்படியெல்லாம் சொல்லிட்டா எப்படி? சம்சாரம் இல்லாம எங்களால வாழ்ந்துட முடியுமா? திங்கிற பொறுப்புடி. உங்க ஆத்தாவுக்கு உள்ள திமிரு அப்படியே இருக்குடி. ஆண்டாங்க உனக்கு மரியாதை இல்லையா? ஆத்தாவை பத்தி அனாவசியமா பேசுறேன். அப்படி என்ன பண்ணலைக்கு இந்த பொண்ணு தாய் சீலரவுக்கு துணி செலுத்திலிருந்து கட்டிக்கிற. சீலரவுக்கு துணி செலுத்திலிருந்து கட்டிக்கிற. திருவிழா சமயத்தில் மெதுக்கிட்டு நடந்துக்கிற. பகத்துக்கார திருக்கியால கடன்களே ஆச்சு. நான் பகுத பாடி வாங்கி கொடுத்து பணம் எல்லாம் போச்சு. நான் பகுத பாடி வாங்கி கொடுத்து பணம் எல்லாம் போச்சு. ஆமையா, புருஷங்கிட்ட பவுடரும் பாடியும் கேட்டது தப்புதான். நான் ஒரு விவசாய கிட்டல ஊர்ல எத்தனை பயம் அலங்காரம் இருக்கிறாங்க. அவனுக்கு எல்லாம் விட்டு உனக்கு வந்து கேட்ட பாரு. அது ஏன் தப்புதாயா? ஏன் தப்புதான்? பொண்ணு தாயி, நடந்ததெல்லாம் மறந்துட்டு ஒத்துமையா வாழ முயற்சி பண்ணுங்க. அந்த ஆளும் சொல்லாது. ஆம்பளை பாவம் பார்த்தா கடன்காரன் ஆயிடும். பொம்பளை பாவம் பார்த்தா புள்ளத்தாச்சி ஆயிடுவாங்கன்னு சொல்லுவாங்க. நீ என்னடி எனக்கு பாவம் பார்க்கறது? உன் பரம்பரை உணவு உன்னை விட்டு போக மாட்டாது. இனிமே வாய திறந்த எலும்ப எண்ணி முழுவன் எண்ணி மரியாதை கட்டு போடாம என்னடி கட்டி போடுவேன். Thank you.
அஞ்சு பேருக்கு அழியா பத்திரியா அலஞ்சாரே அருண அக்கா அவரை பத்தி சொல்லு. ஒண்ணுதாயி நம்ம வீட்டுக்கு வீதிக்கு வரலாமா? என்ன பார்த்தா உனக்கு பாவமா இல்ல? உனக்கு ஐயானா 6 மாச காலம் என்ன வந்து குடிச்சிருக்கியா? சரி இரு, நடந்ததை மறந்துட்டு என்ன வீட்டுக்குள்ள வந்தா வெளியே சொல்லக்கூடாது.